ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு ஷார்ட்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், நேற்று ரஜினி சார் வேல்பாரியோடைய அந்த சக்ஸஸ் மீட்டில் அந்த வெற்றி விழாவில் நடந்துக்கிட்டார் அந்த ஈவெண்ட்டில். ஸோ அங்கே வந்து சூப்பராக வந்து பேசியிருந்தார். சில அரசியல் சம்பந்தமான சில சின்னதாக வந்து ஒரு விஷயமா பேசியிருந்தார். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிஎம் கலந்துக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷனில் அங்கே வந்து பேசியிருப்பார். மூத்த அமைச்சர்கள்லாம் வந்து பழைய ஸ்டூடெண்ட்ஸ் மாரி அவ்வளோ சீக்கிரமாக போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாரு. அது வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஏன்னா அங்கே அவர் சொல்ல மறந்த கதை, அந்த ஈவெண்ட்டில் அவர் சொல்ல வேண்டிய விஷயத்த வந்து அவங்க எல்லாருமே சிரித்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் அதை மறந்து போனதை இந்த இடத்துல வந்து அவர் ஞாபகப்படுத்தியிருக்காரு. ஸோ அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனும் கொடுத்துருக்காரு. அதனால் இந்த ஃபங்க்ஷனில் எதையும் நம்ம சொல்ல வந்ததை மறந்துடக்கூடாது அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டு தனக்கு தானே வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிமைண்டர் மாதிரி வச்சுட்டு நான் பேசிட்டு வந்திருக்கேன் அப்படின்றது அவ்வளோ சுவாரஸ்யமாக பேசியிருந்தாருங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 70+ இருக்கிறவங்க இந்த அளவுக்கு ஒரு மேடை பேச்சில் ஒருத்தவங்க வந்து அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமாக எல்லாரும் ரசிக்கும்படி பேசக்கூடிய ஒரு நபராக பார்த்தீங்கன்னா ரஜினி சார் இருக்கிறாரு அப்படின்றது தெரியல. அடுத்தது முக்கியமான விஷயம், அந்த வேல்பாரியோடைய நாவல் அது வந்து ரஜினி சார் வந்து சங்கர் அவர்கள் இந்த படத்தை வந்து இயக்கல ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறாரு. இந்த படத்தை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன், நானும் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. சங்கர் பேசும்போது எனக்கு இது வந்து ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் மாதிரி, கண்டிப்பாக இந்த படம் வந்து அவதார் மாதிரி ஒரு பெரிய டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம பெருசாக நம்ம அதை கொண்டு போக முடியும், அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. இதன் மூலியமாக இது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டாக தான் உருவெடுக்க போகுதுன்னு தெரியுது. அதில் ரஜினி சார் இடம் பெறுவாரா, சங்கர் அவர்கள் ரஜினி சார் வந்து அதில் வந்து அகாமடேட் பண்ணுவாரான்றது வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா பெரிய ஒரு பட்ஜெட்டில் எடுக்கக்கூடிய படம் பெரிய ஸ்டார் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். தமிழ் சினிமாவில் இன்னைக்கு வந்து ஒரு 600-700 கோடிக்கு மேலே வசூல் கொடுக்கணும்னாக்கா ரஜினி சாரால் மட்டும்தான் அது முடியும். அது சங்கருக்கும் புரியும். ஆனால் ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ப்ராஜெக்ட்ல வந்து கமிட் ஆகிருக்காரு. சங்கர் அவர்களும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பெரிய லாங் டியூரேஷனில் படத்தை எடுப்பார். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் இந்த கூட்டணி மீண்டும் அமையுமா அப்படின்றது பார்க்கணும். ஏன்னா ரஜினி சார் அதே மேடையில் நானும் சங்கர் 3 படம் பண்ணியிருக்கோம், 3மே வெற்றி படம் அப்படின்றது அவர் வந்து குறிப்பிட்டிருந்தாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு.